நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமைதான் என்பதை இந்த அனர்த்தங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று பார்க்கிறோம், பெரும் பெரும் செல்வர்கள், அவர்களுடைய மாளிகைகள், அவர்களுடைய பெரும் பெரும் கோடிக்கணக்கான வாகனங்கள் எதுவுமே இல்லாத நிலையிலே முகாம்களில், பெரும் மாளிகையில் ஏசியில் வாழ்ந்த மக்கள் இன்று நெருக்கடியான முகாம்களில் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய வெறும் அடியார்கள் என்பதை இவ்வாறான அனர்த்தங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களால் எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நாடின காரியம் மாத்திரம்தான் இந்த பூமியிலே நடந்தேறும் என்பதை இவ்வாறான அனர்த்தங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இவ்வாறான பாவிகளுக்கு, அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு எங்களுடைய அனைத்து ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய வாயில்களை நாங்கள் திறந்து கொடுப்போம். இந்த பூமியிலே அவர்கள் விரும்பிய இஷ்டப்படி என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும் நாங்கள் வழங்கிய அம்சங்களின் மூலமாக. ஆனால் திடீரென அகதுனாகும், ஒரு நாள் நாம் அவர்களை பிடிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, என்னிடம் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கலாம், நான் படித்த ஒரு மிக பெரும் பட்டதாரியாக இருக்கலாம், என்னிடம் எதுவும் இருக்கலாம், ஆனால் இந்த அனர்த்தங்கள் உணர்த்துவது நீ எதை இருந்தாலும் நீ அல்லாஹ்வினுடைய அடியான் மாத்திரம்தான். உன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் எதுவும் செய்ய முடியாது, உன்னிடம் இருக்கக்கூடிய பட்டம் பதவிகளினால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயித்தானோ அதுதான் நடந்தேறும். நீ ஒரு மிக பெரும் பணக்காரனாக இருக்கலாம், உன்னை ஒரே அடியில் ஏழையாக்குவது என்றால் இப்படித்தான் ஆக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.